அன்னை தமிழுக்கு வணக்கம். இன்றைய பதிவிலே மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம், மெய்கண்ட தேவர் அருளிய சிவஞான போதம் பற்றி பார்ப்போம். மெய்கண்ட சாத்திரங்கள் எனப்படும் சைவ சித்தாந்த சாத்திரங்களுள் முக்கியமானது, தலை சிறந்ததுமானதுமாகும் இந்த சிவஞான போதம் கிபி 13ஆம் நூற்றாண்டிலே திருப்பெண்ணாகடம் என்ற ஊரில் தோன்றி திருவண்ணை நல்லூரில் வாழ்ந்தவருமான மெய்கண்ட தேவர் என்பவர் இயற்றிய இந்நூல் சைவ சித்தாந்த கோட்பாடுகளை ஒழுங்குமுறையாக எடுத்துரைக்கிறது. சைவ சித்தாந்த நூல்களிலே முடிமணியாக விளங்குவது சிவஞான போதம். ஆளின் விதை போன்று சுருக்கமானது. 12 சூத்திரங்களில் தத்துவம் முழுமையும் விளக்குவது. திருக்குறளை போன்று மிக சுருக்கமானது, ஆழ்ந்த பொருளை உடையது. சிறந்த தருக்க முறையை கையாண்டு பதி பசு பாசம், அதாவது இறைவன் உயிர் உலகம் பற்றி கூறி அவற்றின் உண்மையை நிறுவுவது. இந்நூலின் சிறப்பினை வேதம் என்பது பசு, அந்த பசுவின் பால் ஆகமம், திருமுறைகள் என்பது அப்பாலின் நெய், சிவஞான போதம் என்பது அந்நெய்யின் இனிய நறுஞ்சுவை என்று கூறுவர். இங்கு வேதம் என்பது திருக்குறள், ஆகமம் என்பது திருமந்திரம், திருமுறைகள் என்பது 12 திருமுறை, அதாவது ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் முதலிய அருளாளர்கள் அருளியவை. சிவபெருமானை பற்றிய ஞானத்தை நமக்கு போதிக்கும் நூல் சிவஞான போதம். சிவம், ஞானம், போதம் என்னும் 3 சொற்கள் உள்ளன. ஞானம் என்பது அறிவு. அறிவு 3 வகையாக நிகழும். ஐயம், திரிபு, உண்மை ஆகும். எந்த குற்றமும் இன்றி ஒரு பொருளை உள்ளவாறு அறிதலே உண்மையை அறிதலாகும். உண்மை அறிவே ஞானம் எனப்படும். சிவனை உணரும் அறிவு சிவஞானம் எனப்படும். போதம் என்பது போதித்தல். சிவத்தை உணரும் ஞானத்தை ஐயம் திரிபியின்றி உணர்த்துவதற்கு எழுந்ததே இந்த சிவஞான போதம் ஆகும். இந்த நூலினால் ஆன்மா 2 பலன்களை பெறுகிறது. ஒன்று, அக இருளாகிய ஆணவ மலம் நீங்குகிறது. இரண்டாவது, இறைவன் உயிர் உலகம் ஆகிய முப்பொருள்களின் இயல்பையும் ஆன்மா உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த சிவஞான போதத்தினுடைய செயலை, அந்த மந்திரங்களை பார்ப்போம். இதிலே 12 சூத்திரங்கள் உள்ளன. கல்லால் நிழல் மாலை வில்லால் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. முதல் சூத்திரம், அவன் அவள் அது எனும் அவை மூ இணைமையின் தோற்றிய துதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது சூத்திரம். இரண்டாவது சூத்திரம், அவையே தானே ஆய் இரு வினையிற் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டி வினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திரத்தணுவினுள் ஆன்மா. அந்த கரணம் அவற்றினொன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமளத்து உணராது அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அஞ்ச அவைத்தைத்தே. விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கு அவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. உணருரு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்கும் மண் உலகே. யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இளது அறியா இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்களல் செலுமே. ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினிற் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்து என பாசம் ஒருவத்தன் நிழலாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்தே. அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகன் ஆகி இறைவனை நிற்க மலமாயை தன்னொடு வாழ்வினை இன்றே. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செலுமே. செம்மலர் நோல்தான் சேரல் ஒட்டா அம்மலங்களியி அன்பரோடு மறியி மாலரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயமும் தாமும் அரண் எனத் தொழுமே. இது சிறப்பு பாயிரம். எந்தை சனற்குமரன் ஏத்திதொழ இயல்பாய் நந்தி உரைத்து அருளும் ஞான நூல் சிந்தை செய்து தான் உரைத்தான் மெய்கண்டான் தாரணியோர் தாமுணர ஏது திருட்டாந்தத்தால் இன்று. திருச்சிற்றம்பலம்.